ஸ்போர்ட்ஸ் சினிமாவில் எந்த இப்படி நினச்சி பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்காக ஒரு முன்னோட்டம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யாரை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே உடஞ்சிட்டாங்க. ஸோ இப்போது ஒருத்தராக வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, முத்துக்குமரன் வந்து ஒரு விஷயம் சொன்னார். அவர் பேசுகிற விதமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவர் சேர்க்குற வார்த்தைகளே வந்து பார்த்திங்கன்னா கேட்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து இப்போது நான் மிஸ் பண்ணுறதே வந்து என்ன அப்படின்னா, ஒன்றா சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறத வந்து நான் மிஸ் பண்ணுறேன். ஏன்னா, அப்போ இருந்தே காலேஜ் படிக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நான் ஒரு பக்கம், என் தங்கச்சி ஒரு பக்கம், எங்கள் அப்பா வெளியில் வேலை பார்த்துட்டு இருந்தார். எங்கள் அம்மா மட்டும் தான் வந்து தனியாக இருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு தனியாக இருக்கும்போதே வந்து அந்த ஒரு என்னடா தனியாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆன்சைட்டி எல்லாம் வந்து வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறமா இப்போ தான் அப்பா வந்து கடைசி ஒரு வருஷமாக தான் வந்து அம்மா கூட வந்திருக்காங்க. எனக்கு இப்போ என்ன தோண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, நானும் ஒரு பக்கம் லைஃப்பில் ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து அம்மாவை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இப்போ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஃபேமிலி கூட அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. அம்மா மடியில் ஒரு படுத்து தூங்கணும்னு தோணுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இங்கே இருக்கும்போது வந்து நம்ம தள்ளி பேசாமல் இருக்கும்போது வந்து ரொம்பவே வந்து தோணுது. நான் இப்போ இங்கே வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம், அட்லீஸ்ட் இதுக்கு மேலே வந்து நான் வந்து அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் வந்து அந்த ஒரு பாசத்தை வந்து வெளிக்காட்டுறதுக்கு வந்து பெருசாக தெரியாது. அவங்க வெளிப்படுத்துகிற விதமே வந்து ஒரு பொருளாவோ, இல்லை எங்கள் அம்மா சமைச்சு போடுற விஷயத்துலையோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஒரு நாள் நான் வந்து காலையில் ஒரு காலேஜுக்கு வந்து நான் பேச போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிக்கிட்டு இருக்கேன். அப்போ அவசர அவசரமாக டைம் ஆகிடுச்சுமா, சாப்பாடு வேணுமா சாப்பாடு வேணுமா அப்படின்னு சொல்லும்போது வந்து நான் முந்திரி, பேரிச்சப்பழம் இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நான் வந்து அதை டக்கு டக்குன்னு சாப்பிட்டு போயிட்டேன். ஆனால் சாயந்தரம் வந்து பார்க்கும்போது திரும்பவும் வந்து சரின்ட்டு பேரிச்சப்பழம் நல்லா இருந்ததே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட வந்து கேட்கும்போது எடுத்து கொடுத்தாங்க. அப்போ பார்த்தா அந்த பேரிச்சப்பழத்துக்குள்ளே வந்து அந்த ஒரு கொட்டை இருக்குது. ஸோ காலையில் நான் அவசரமாக கிளம்பும்போது வந்து அந்த ஒரு பேரிச்சம்பழத்துலேருந்து அந்த கொட்டையை வந்து எடுத்துகிட்டு வச்சுருந்தாங்க. நான் சிரமப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக வந்து சொன்னார் இத. அதுக்கப்புறமா அந்த சாயந்தரம் வரும்போது அது உள்ள கொட்டை இருந்தது. ஓ! அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஓகே. அப்படிங்கிற மாரி சொல்லி அவர் வந்து ரொம்ப மிஸ் பண்ணத வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து மஞ்சரியும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மாரி உடஞ்சு அழுதுட்டாங்க. ஸோ நீங்க பார்க்குற மஞ்சரி வந்து இந்த மாரி கிடையாது. 2 வெர்ஷன் இருக்காங்க. ஒரு பக்கம் போல்டு பயங்கர ஐடியாலஜி பேசுகிற மஞ்சரி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் என்னை பேம்பர் பண்ணுறதுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி நான் 3 பேரை வந்து மிஸ் பண்ணுறேன். என்னோடய பார்ட்னர், என்னோடய குழந்தை, அதுக்கப்புறம் என்னோடய அம்மா அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து ஒரு மாதிரி வந்து உடஞ்சு அழுத வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரிலாம் பிக் பாஸ் அப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.